கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையை கொண்டு இந்த ஒற்றைப்படை இரவுகளிலே அல்லாஹுடைய அருளை தேட வேண்டும், லைலத்துல் கத்ருடைய நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக 5வது ஒற்றைப்படை இரவிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்தளவிற்கு பல நேரங்களில் பல பிரம்மாண்டங்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே அதை பார்த்து அப்படியே திகைத்து போகக்கூடிய ஒரு தன்மை எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஒரு சாதாரணமான சூழல் இருக்கக்கூடிய நேரத்திலே மக்களிடத்திலே ஆர்வம் இருப்பதை விட சில பிரமிப்புகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே, சில அற்புதங்களை அவருடைய கண்களால் காணக்கூடிய நேரத்திலே அப்படியே மலைத்து போய் நிற்கக்கூடிய தன்மை எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அப்படி அனுப்பப்பட்ட பல்வேறு இறை தூதர்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் சாமானிய மனிதர்களாக பல ஆண்டுகள் அந்த மக்கள் மத்தியிலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். திடீரென்று அல்லாஹ்வுடைய தேர்வுக்கு பிறகு இவர்கள் இறை தூதர்கள் என்று நியமிக்கப்பட்டதற்கு பிறகு மக்கள் மன்றத்திலே தாங்கள் இறை செய்தியை முன்வைப்பதற்கு முன்பாக அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் பல்வேறு விதமான அற்புதங்களை வழங்கியிருந்தான். திருமறை குர்ஆனை நாம் படித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக அனுப்பப்பட்ட ஏராளமான நபிமார்களுடைய வரலாறை திருமறை குர்ஆன் பேசுகிறது. அந்த வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்தக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு நபியுடைய முழுமையான வரலாறை அல்லாஹ் சொல்வது கிடையாது. அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடிட்டு திருமறை குர்ஆனிலே காட்டுகிறான். அப்படி முக்கிய நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டக்கூடிய நேரத்திலே அதில் ஒரு அம்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தூதர்கள் அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நிரூபிப்பதற்காக பல அற்புதங்களை, பல சான்றுகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய இடத்திலே சொல்லி காண்பிக்கிறான். அந்த வரலாறுகளை படிக்கக்கூடிய நேரத்திலே அந்த வரலாறுகளை நல்ல ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே நாம் படிக்கக்கூடியது எழுத்தாக இருந்தாலும் கூட அந்த வரலாறுகள் நம்முடைய கண் முன்னே வந்து போகக்கூடியதை நம்மால் அறிய முடியும். அவ்வளவு தத்ரூபமாக அதை படிக்கக்கூடிய நேரத்திலே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறானா, இறை தூதர்களுடைய அந்த தூதத்துவத்தை நிரூபிப்பதற்காக இறை தூதர்களின் மூலமாக இவ்வளவு பிரம்மாண்டமான பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறானா என்பது நமக்கு தெளிவாக தெரியும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை படிக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் திரும்ப திரும்ப அந்த நபிக்கு வழங்கி இருந்தான். அதில் உச்சபட்சமாக சொல்லப்படக்கூடியது மாத்திரம்தான் நம்முடைய கவனத்தில் இருந்தாலும் கூட மற்ற எல்லா விஷயங்களும் அற்புதம் தான். சூனியக்காரர்களுக்கு முன்பாக ஒரு தடியை போட்டு அது பாம்பாக மாறி அந்த சூனியம் செய்ய வந்த நபர்கள் போட்ட அந்த வித்தையை விழுங்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அதனுடைய உச்சபட்ச வரலாறாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றி அவர்களை கரை சேர்த்ததற்கு முன்பாக ஒரு கட்டத்திலே அவர்களுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து வந்து கடலுடைய விளிம்பில் நிற்கக்கூடிய நேரத்திலே எந்த மனிதனுடைய கற்பனைக்கும் எட்ட முடியாத அளவிற்கு தடியை வைத்து கடலை பிளக்கக்கூடிய அளவிற்கு அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கிறான். அப்ப இதெல்லாம் படிக்கக்கூடிய நேரத்தில் அப்ப அந்தந்த நபிமார்கள் அந்தந்த சமுதாயத்திற்கு நிகழ்த்தி இருக்கக்கூடிய அற்புதம் என்பது பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதே போல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறந்த குழந்தையிலிருந்தே அற்புதம். ஒரு பிறந்த குழந்தை பேசுகிறது என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்ப பிறந்த முதலே அல்லாஹ் நபியாக நியமித்த காரணத்தினால் அந்த அற்புதத்தை பிறந்ததிலிருந்தே அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான். அப்படி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலே
இன்றைக்கு உலகத்தில் பல மனிதர்கள் நாம் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வாழ்வை வழங்கக்கூடியது என்று சொன்னால், மரணித்த ஒரு நபருக்கு உயிரை தருவது என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது. சமீப காலமாக ஒரு விஷயம் பிரபலமாக அறிந்து கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த சாவை வெல்ல வேண்டும் என்பதற்காக, சாகாவரம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எந்தெந்த உணவுகளை எல்லாம் எந்தெந்த அளவிற்கு நாம் சாப்பிட்டால், எந்தெந்த நேரங்களிலே அதை சாப்பிட்டால், எந்தெந்த அத்தியாவசிய சத்துக்கள் நம்முடைய உடலுக்கு தேவைப்படுகிறதோ அதை தொடர்ச்சியாக தேவைப்படக்கூடிய நேரத்திலே தந்தால், காற்று மாசிலிருந்தும் தண்ணீர் மாசிலிருந்தும் இன்ன பிற மாசிலிருந்து பாதுகாத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நீண்ட நாள் வாழலாம் என்கிற அந்த ஒரு சிந்தனை மக்கள் மத்தியிலே இருக்கிறது. உலகளாவிய இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் பிரையன். இந்த பிரையனை பொறுத்தளவுக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் நடக்கக்கூடிய இடத்துல காசு மாற்று இருந்தது சொன்னால் அந்த இடத்துல நகர்ந்து போயிடுவார். சமீப காலமாக இந்தியாவிற்கு அவர் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கையில் ஒரு கருவி இருக்கிறது. அந்த டெல்லியுடைய காசு மாற்று எவ்வளவு இருக்கிறது, அந்த காற்றினுடைய தரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்த உடனே அவர் வெளியில போயிடுறார். காரணம் என்ன? நீண்ட நாள் வாழ்வதற்கான அந்த முயற்சியிலே, லாஞ்சிவிட்டி எக்ஸ்பர்ட் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள், நீண்ட நாள் வாழ்வதற்கான அறிஞர்கள் என்ற அடிப்படையிலே நிறைய விஷயத்தை செய்யறாங்க. ஆனால் எதை செய்தாலும் அந்த சாவை வெல்ல முடியாது. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் அந்த அற்புதத்தை தந்திருந்தான். அந்த அற்புதத்தின் மூலமாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த உதவியை கொண்டு செத்த ஒரு மனிதருக்கு உயிரை தருகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமாக இருக்கிறது. பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் வியந்து போகக்கூடிய அளவுக்கு அற்புதம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாழ்நாளிலே ஒற்றை மனிதராக ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்திலே ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்தி இருந்தான். அதில் உச்சபட்சமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி வீசக்கூடிய நேரத்திலே யா நாரு கூனி பரதன் சலாமன் அலா இப்ராஹிம், இந்த இப்ராஹிம் மீது நெருப்பே நீ குளிர்ந்ததாகவும் சுகமானதாகவும் நீ மாறிவிடு என்று சொல்லி அல்லாஹ் அந்த நெருப்பை, சுடக்கூடிய நெருப்பை, அது இன்பம் தரக்கூடியதாக, அவர்களுக்கு சுகத்தை தரக்கூடியதாக எல்லாம் மாற்றான். இது ஒரு அற்புதம். இப்படி அற்புதத்தை எல்லாம் பார்த்து வரக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட எழலாம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதங்கள் இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ் சில அற்புதங்களை தந்திருக்கிற மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திருமலை குர்ஆனிலே ஏனைய நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் மற்ற நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய நுபுவத்தை நிரூபிப்பதற்காக அவர்கள் வெளிப்படுத்திய அற்புதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த அளவிற்கு பெரிய அற்புதம் இல்லையே என்று நாம் நினைக்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு தந்த மாதிரி அற்புதம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்த மாதிரி அற்புதம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தந்த மாதிரி அற்புதம் அந்த அளவிற்கு இல்லையே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் ஆழமாக சிந்தித்து ஆழமாக படித்து பார்த்தோம் என்று சொன்னால் மத்த இறை தூதர்களுக்கு வழங்கிய அற்புதத்தை விட ஒரு படி மேல் போய் இருக்கக்கூடிய, மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். ஏதோ நான் கற்பனையில் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி காண்பிக்கிறார்கள். 40 ஆண்டுகள் வரை அந்த மக்கள் மத்தியிலே சாமானிய மனிதராக வாழ்ந்த ஒரு நபர் தன்னுடைய 40வது ஆண்டிலே இறை தூதர் தான் என்று மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு அழகான ஒரு அற்புதத்தை தந்திருக்கிறான். மேலும் இந்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதமாக இருக்கிறது? மத்த நபிமார்களுக்கு வழங்கிய அற்புதத்தை போல ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வாக இல்லை. வரலாற்றில் நடந்த ஒரே ஒரு முறை நடந்த நிகழ்வு போன்ற அற்புதத்தை நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் தரவில்லை. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது. மத்த நபிமார்கள் எல்லாம் அந்தந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுப்பு என்ன? எந்த பனு இஸ்ரவேல் கூட்டத்திலே எந்த சமுதாயத்திற்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பாளி. அப்ப அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி விட்டார்கள் என்று சொன்னால் அது அந்த மக்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதை பார்த்து அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரிதான் எல்லா நபிமார்களுக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால் இவர்தான் கியாம நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் இறை தூதராக இருக்காங்க. அப்ப கியாம நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு இறை தூதராக ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வழங்கக்கூடிய அற்புதம் ஒரே ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமாக இருந்தால் போதுமானதாக இருக்குமா?
வரலாற்றிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை மாத்திரம் ஒரு அற்புதமாக கருதினோம் என்று சொன்னால் போதுமானதாக இருக்குமா என்று சொன்னால் இருக்காது. அப்ப 1400 ஆண்டுகள் ஆனாலும் கியாம நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் இவர்தான் இறை தூதர் என்று ஆனதற்கு பிறகு, ரஹ்மத்துல் ஆலமீன் இவர்தான் அகிலத்திற்கெல்லாம் ஒரு அருட்கொடை என்று ஆனதற்கு பிறகு இவர்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது காலங்கள் கடந்த ஒரு அற்புதமாக இருக்க வேண்டும், காலங்களை வென்ற ஒரு அற்புதமாக இருக்க வேண்டும். காலங்கள் கடந்தும் அவருடைய அற்புதத்தை மனிதர்கள் பார்த்து உணரக்கூடிய அளவுக்கு அற்புதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை வழங்கி இருக்கிறார். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரின் ஹதீஸ் கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, எனக்கு முன்பாக பல இறை தூதர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு விதமான அற்புதங்களை வழங்கி இருந்தான். அந்த அற்புதத்தின் மூலமாக அவர்கள் இறை தூதர்கள் தான் என்று மக்கள் நம்புவதற்காக அந்த அற்புதத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ் எனக்கு அப்படி ஒரு அற்புதத்தை வழங்கி இருக்கிறான், அதுதான் இந்த குர்ஆன் என்று இந்த குர்ஆனை அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்ப ஏனைய நபிமார்களுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட அற்புதம் நமக்கு சின்னது போல தெரியும். காரணம் என்ன தெரியுமா? அந்த குர்ஆனை ஒரு அற்புதமாக நாம் பார்ப்பது கிடையாது. ஏதோ ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒரு பயபக்தியாக குர்ஆனை கேட்க வேண்டும், அழகான காத்து ஓதக்கூடிய நபர் பின்னாடி தொழ வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளக்கூடிய நாம் மற்ற நாட்களில் அந்த குர்ஆனை கேட்பதை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படியே குர்ஆனை கேட்டாலோ குர்ஆனை வாசித்தாலோ இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக இருக்கிறது என்பதை விளங்காதவர்களாக, வெறுமனே அதனுடைய ராகத்திற்கு அடிமையானவர்களாக, அதனுடைய கிராத்தை கேட்கக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடிய காரணத்தினால்தான் இது நமக்கு ஒரு அற்புதமாக தெரியவில்லை. எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சூரத்து யூனுஸ் 10வது அத்தியாயத்தின் 57வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். இது எவ்வளவு பிரம்மாண்டமான அற்புதம் தெரியுமா? இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தெரியுமா என்று சொல்லி குர்ஆன் குறித்த ஒரு 4 தகவல்களை அல்லாஹ் முன்வைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅதகும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், மனிதர்களே உங்களுக்கு இந்த குர்ஆன் ஒரு அறிவுரையாக அருளப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனை நீங்கள் பார்க்கிறீர்கள், குர்ஆனை கைகளிலே தவழக்கூடிய திருமறை குர்ஆன் இருக்கிறது, இது வெறுமனே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லி பயபக்தியாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, இந்த குர்ஆனை நீங்கள் படிப்பதற்கு தயங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ, வெறுமனே அரபியில் மாத்திரம் படிக்கிறீர்களோ, அதற்கான நன்மை எல்லாம் தந்துருவாது வேற விஷயம். அரபியில் படிக்கக்கூடிய அளவிற்கு ஆர்வத்தை நீங்கள் இதை மொழியாக்கத்தை படிக்காதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி சொல்ல, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு என்று சொல்லவில்லை, மனிதர்களுக்கெல்லாம் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், இது ஒரு அழகான ஒரு அறிவுரையாக இருக்கிறது என்று சொல்லி குர்ஆன் அருளப்பட்டதற்கான முதல் நோக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன் அருளப்பட்டதற்கான முதல் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு அழகான அறிவுரையாக இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், இந்த குர்ஆன் வெறுமனே அறிவுரை மாத்திரம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை விட்டு நீங்கள் அப்பாற்பட வேண்டும், சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரம் கிடையாது. இந்த குர்ஆன் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கிறது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் என்ன? அது மருத்துவர் இடத்துல போய் கேட்டா கூட என்ன நோய் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் அருமருந்தாக இந்த குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆனை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஏதோ கரைச்சு குடிச்சு அதுல நோய் நிவாரணத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட நோய் நிவாரணம் கிடையாது. குர்ஆனுடைய எழுத்துக்களை எல்லாம் தண்ணீரை ஊத்தி கரைச்சு குடிச்சா நமக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் என்று சமுதாயம் நம்புகிறது. அந்த நோய் நிவாரணம் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் பல்வேறு விதமான நோய்கள் இருக்கிறது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை நீங்கள் நோய்கள் என்றே நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். அப்படிப்பட்ட நோய்களுக்கு எல்லாம் மருமருந்தாக இருக்கிறது. இரண்டாவது விஷயத்தை சொல்கிறான். மூன்றாவது வஹுதம், இது திருமறை குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும். திருமறை குர்ஆன் இந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகள், குர்ஆனை விமர்சிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் படிக்கக்கூடிய நபர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. வரலாற்றிலே எத்தனையோ நபர்கள் திருமறை குர்ஆனை பார்த்து திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய பிழைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதற்கு படித்த நபர்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டியது என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டாது. அதை நல்ல ஒரு இறைவனிடத்திலிருந்து அருளப்பட்டது என்று படிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நமக்கு நேர்வழி காட்டாது? மூன்றாவது நோக்கம் இந்த திருமறை குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாலாவது அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான், வரஹ்மத்துல் லில் முஃமினீன், இது மூமின்களுக்கு ஒரு அருளாக இருக்கிறது. பல நேரங்களிலே ஒரு மன உளைச்சல், பல நேரங்களிலே மனபாரம்,
பல நேரங்களிலே பல சங்கடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே திருமறை குர்ஆனுடைய வரலாறை நோக்கி நாம் திரும்பி விட்டோம் என்று சொன்னால் அதில் ஏராளமான அருளை அல்லாஹ் வைத்திருப்பான். இன்றைக்கு திருமறை குர்ஆனை வைத்திருக்கக்கூடிய நாம் அந்த நோக்கத்துடன் திருமறை குர்ஆனை வாசிப்பது கிடையாது, அந்த நோக்கத்துடன் திருமறை குர்ஆனை நாம் அணுகுவது கிடையாது. ஆனால் எந்த சமுதாயத்திற்கு நேரடியாக இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்டதோ, இந்த சஹாபாக்களுக்கு அருளப்பட்ட இந்த திருமறை குர்ஆன், இதே குர்ஆன் தான் அருளப்பட்டுச்சு. அந்த குர்ஆனை பெற்றிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அந்த வசனங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், ஒவ்வொரு செய்தி வரக்கூடிய நேரத்தில் இறைவன் தங்களிடத்தில் நேரடியாக பேசுவதை போல உணர்ந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு, கேள்விகளுக்கு அல்லாஹ் பதில் சொல்லக்கூடிய நேரத்திலே அதை ஒரு அருளாக உணர்ந்தார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் வரக்கூடிய வஹியை பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக ஆர்வத்துடன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப இப்படிப்பட்ட நிலைமை அந்த சமுதாயம் இருந்துச்சு. இந்த 4 காரணம் மாத்திரம் கிடையாது, ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த 4 காரணங்களையாவது நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டால், குர்ஆன் அருளப்பட்டதற்கான 4 காரணங்களையாவது நாம் சரியா புரிந்து கொண்டால் தான் திருமறை குர்ஆனை ஒரு அற்புதமா நம்மால் பார்க்க முடியும். திருமறை குர்ஆன் அற்புதம் சொல்றாங்களே, என்ன எப்படிப்பட்ட அற்புதம்? இந்த 4 விதமான விஷயத்தை சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் திருமறை குர்ஆன் அற்புதம் என்று தெரியும். அப்ப இந்த இரவில் நம்ம எதை பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த 4 அம்சத்தை எடுக்காமல் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்சம், இரண்டாவதாக நான் சொன்னேனே, ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு இந்த திருமறை குர்ஆன் அருளாக இருக்கிறது என்று சொல்லி அது தொடர்பான சில செய்திகளை பார்த்துவிட்டு, எவ்வளவு விதமான நோய்களை பார்க்க முடியுமோ நேரத்துக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் உள்ளத்துடைய நோய்களுக்கு திருமறை குர்ஆன் அருமருந்தாக இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான இடங்களிலே திரும்ப திரும்ப ஒரு செய்தி அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறான். என்ன தெரியுமா? இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு நோய் நிவாரணியாக இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கும் கசடுகளுக்கெல்லாம் இது அருமருந்தாக இருக்கிறது என்று சொல்லி ஏராளமான இடங்களிலே அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறான். சூரா பனு இஸ்ராயேல் 17வது அத்தியாயம் 82வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இதோ இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறதே, இந்த திருமறை குர்ஆன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இதை நாம் உங்களுக்கு நோய் நிவாரணியாகவும் மூமின்களுக்கு அருளாகவும் தவிர இதை நாம் அருளவில்லை. வலா தஸிரு ஸாலிமீன இல்லா ஹஸாரா, யார் இதை புறக்கணித்து வழிதவறி செல்கிறார்களோ அவர்கள் தான் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டதற்கு பிரதானமான நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதன் வஷிஃபாஉ, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த திருமறை குர்ஆன் மூமின்களுக்கு, நம்பிக்கை கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் அதே போல அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கிறது என்று சொல்லி சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 41வது அத்தியாயத்தின் 44வது வசனத்தை சொல்லி காட்டுறான். நிறைய குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்துல ஏராளமான இடங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அருமருந்து. ஏன் அந்த உள்ளம் ஏன் அவ்வளவு ரொம்ப முக்கியமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் மனிதனை படைத்தான், அவர்களுக்கு உள்ளத்தை ஏற்படுத்தினான், ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இந்த உள்ளத்தை அல்லாஹ் உள்ளத்திற்கு தேவையான நன்மையானவற்றை கற்றுக் கொடுத்தான், அது தீமைகளையும் அது அறிந்து வைக்கக்கூடியதாக இந்த உள்ளம் இருக்கிறது. யார் இந்த உள்ளத்தை கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள், யார் இந்த உள்ளத்தை மாசுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தோல்வியை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய மனித உடலிலேயே மிக முக்கியமானதாக அல்லாஹ் இதை சொல்லி காண்பிக்கிறான் என்று சொன்னால், இந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் நல்லதை கற்றுக் கொடுத்தான், தீமையை கற்றுக் கொடுத்தான். அந்த தீமையும் நன்மையும் அறிந்திருக்கக்கூடிய உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் தான் வெற்றியாளர்கள். நான் ஆரம்பத்தில் இன்னொரு செய்தி சொன்னேன், இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொன்னா, இது மருத்துவரிடத்தில் போய் காண்பித்தாலும் கூட இது நோய் இல்லைன்னு சொல்லுவாங்க. மருத்துவரிடத்துல போய் கேட்டால் கூட இதெல்லாம் நோய்களா, இதெல்லாம் நோயே இல்லை, இதெல்லாம் மனிதர்களுடைய குணாதிசயம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை கூட திருமறை குர்ஆன் ஆழமாக பார்த்து அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சரி செய்வதற்காக ஒவ்வொரு நோய்களையும் திருமறை குர்ஆன் ஏராளமான இடத்திலே கோடிட்டு காண்பித்து அதற்கான நிவாரணத்தையும் அதற்கான பிராயச்சித்தத்தை எப்படி பெற வேண்டும் என்பதையும் அழகாக கற்றுத் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல சொல்லிட்டு வராங்க,
சஹீஹுல் புகாரிங்கிற ஹதீஸ் கிதாபிலே 52வது செய்தியா இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லஹு. மனிதர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய உடலிலே ஒரு மிக முக்கியமான பாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், ஒரு முக்கியமான உறுப்பை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான். இதா ஸலஹத், அதை நீங்கள் சீரானதாக வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் ஸலஹத் ஜஸது குல்லுஹு, ஒட்டுமொத்த உடலும் சீரானதாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வைதா ஃபஸதத், அந்த ஒரே ஒரு உறுப்பு தான், அந்த ஒரு உறுப்பை நீங்கள் பாழ்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், அந்த ஒரு உறுப்பை நீங்கள் நாசப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஃபஸதத் ஜஸது குல்லுஹு, அது உங்களுடைய ஒட்டுமொத்த உடலையும் பாழாக்கக்கூடியதாக மாறிவிடும். அல்லாஹ் உடலை வழங்கி இருக்கிறான், உடல் முழுவதும் அற்புடைகள் தான். அதில் குறிப்பாக ஒரு பாகத்தை சொல்லி காட்டுறான், அந்த ஒற்றை பாகத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். அந்த ஒற்றை பாகம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் வெறுமனே அதை மாத்திரம் அது பாதிக்காது, ஒட்டுமொத்த உடலையும் அது கெடுத்துவிடும். அதே போல அந்த ஒரு உறுப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானே, அந்த ஒரு உறுப்பை நீங்கள் அழகான முறையிலே பக்குவமாக பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உடலும் சீரானதாக இயங்கும் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியில் கல்ப், அதுதான் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உள்ளம் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப மார்க்க அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பாக இருக்கக்கூடிய இந்த உள்ளம். அப்ப இந்த உள்ளத்தை தாக்கக்கூடிய நோய்கள் உடலை தாக்கக்கூடிய நோய்களை போலவே கிடையாது. உடலை தாக்கக்கூடிய நோய்களுக்கு பல மருத்துவங்கள் இருக்கிறது, அதை மருத்துவத்தின் மூலமாக தயார் செய்து கொள்ளலாம். ஆனால் உள்ளத்தை தாக்கக்கூடிய நோய்கள் பல்வேறு காலகட்டங்களிலே அந்த உள்ளத்தை தாக்கக்கூடிய நோய்களுக்கு எந்த அடிப்படையிலும் மருந்துகளே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த உள்ளத்தை தாக்கக்கூடிய நோய்களை முதல் கணம் மனிதர்கள் நோயாகவே கருதுவது கிடையாது. அது என்ன அப்படிப்பட்ட நோய்? முதலாவது விஷயத்தை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அடிப்படை இருக்கிறது. அது சிறிய அமலாக இருந்தாலும் பரவாயில்லை, பெரிய அமலாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து போகக்கூடிய அந்த அமலாக இருந்தாலும் பரவாயில்லை, சாதாரணமாக உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ர்களை சொன்னாலும் பரவாயில்லை. இப்படி எந்த அமல்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அல்லாஹ் இந்த அனைத்து அமல்களிலும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன அந்த விஷயம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பையினா 98வது அத்தியாயம் 5வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிடுகிறான் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை கட்டளையிடவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கிறது, அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறான் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன, நீங்கள் அல்லாஹ்வை உள தூய்மையுடன் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பது மாத்திரம் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு கிடையாது. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்திலே உள தூய்மையுடன் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப எந்த அமலை நாம் செய்தாலும் அது எவ்வளவு சின்னதாக அற்பமானதாக நம்முடைய பார்வையில் இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலே அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அமலிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும், உள தூய்மை இருக்க வேண்டும். ஒருத்தர் பெரிய அமல்களை செய்கிறான், மனிதர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பல அர்ப்பணிப்புகளை தியாகத்தை ஒரு மனிதன் செய்கிறான். அவ்வளவு பெரிய அமல்களை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த அமலிலே இஹ்லாஸ் உள தூய்மை இல்லை என்று சொன்னால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவன் பொருளாதாரத்தை அவ்வளவு செலவு செய்கிறான், மனிதர்களுடைய கற்பனை கேட்க முடியாத அளவுக்கு செலவு செய்கிறான். அப்படி செலவு செய்தாலும் கூட அல்லாஹ்வின் புறத்தில் அங்கீகாரம் தர முடியாது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த அமலிலே உள தூய்மை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅபுதல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா? உள தூய்மையுடன் பரிசுத்தமான உள்ளத்துடன் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி ஏராளமான இடங்களிலே அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னா, எந்த அமலை நீங்கள் செய்தாலும் அதில் உள தூய்மை இருக்க வேண்டும். உள தூய்மைனா என்ன? இந்த அமலை நான் செய்கிறேன், சிறிதோ பெரிதோ, இந்த அமல் நான் செய்வதற்கு 100% காரணம் இது அல்லாஹ்விற்குரியதாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்கிறத எண்ணம் இருக்க வேண்டும். அப்ப 99% இருந்தா ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. 1% உலகத்துக்கு 99 அதுக்கான விடையை பார்ப்போம்.
ஒரு அமல், எந்த அமலை செய்தாலும் அந்த அமல் 100% அல்லாஹ்விற்குரியதாக இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ்வின் புறத்திலே கூலி. இந்த ஒரு அடிப்படை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் முதலில் அறியக்கூடிய இந்த நோயை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். அது என்ன அந்த நோய்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அந்த நோய் அர்-ரியா. மனிதர்கள் அமல் செய்வார்கள், கெட்ட மனிதர்கள் கிடையாது, சோம்பேறிகள் கிடையாது, அமல் செய்வதற்கு தயங்கக்கூடிய நபர்கள் கிடையாது, தியாகத்தையும் அர்ப்பணிப்புகளையும் செய்வதற்கு தயங்கக்கூடிய பின்தங்கி நிற்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. ஆர்வமாக அமல் செய்யக்கூடிய நபர்கள், அவர்களுக்கான அந்த அமலை செய்வதற்காக உடல் மூலமாக உழைக்கக்கூடிய நபர்கள், அமல்களை செய்வதற்காக பல நேரங்களில் பல காசு பணங்களை செலவு செய்யக்கூடிய நபர்கள், அப்படி செலவு செய்யக்கூடிய நேரத்திலே அந்த அமலிலே ஒரு உள தூய்மை இல்லாமல் அர்-ரியா என்று காட்டக்கூடிய ஒரு தன்மை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த அமல் அல்லாஹ்வின் புறத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. அப்ப அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரதானமாக மிக முக்கியமாக மனிதனுடைய வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது இந்த ரியா தான். எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாத செய்திகள் கிடையாது. ஒரு அமலை செய்வது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்முடைய அமல்கள் அந்த அடிப்படையில் தான் அமர்ந்திருக்கிறதா? எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய அடிப்படை தான். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அமல்கள் அமைந்திருக்கிறதா? ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை எடுத்து பார்ப்போமே. தொழுகை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தொழுகை குறித்து சொல்லிட்டு வருகிறான். திருமறை குர்ஆனை சரியான முறையில் படிக்காத நபரிடத்துல போய் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையாளிக்கு கேடுதான் அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான். சூரத்துல் மாஊன் 107வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு வரான். ஏன் கேடு? தொழுகையாளி என்பது, தொழுகை என்பது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய இபாதத்து. நாளை மறுமையிலே அல்லாஹ் முதலில் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது தொழுகை குறித்து தான். இன்ன அவ்வளமா யுஹாசுபில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாத். அடியானிடத்திலே அல்லாஹ் முதலில் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னால் அது தொழுகைதான். வமா ஹலக்துல் ஜின்னி வல் இன்ஸ் இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்தது தொழுகைக்காக தான். அப்ப தொழுகைக்காக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகைதான் பிரதானமான அமல் என்று இருந்தாலும் கூட தொழுகையாளிக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த தொழுகையிலே 2 அம்சங்கள் இருந்தால் அந்த தொழுகையாளிக்கு கேடுதான். என்னது? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாவூன், தொழுகையிலே நிற்கக்கூடிய நேரத்திலே பாராமுகமாக நிற்பார்கள். அல்லதீன ஹும் யுராஊன, அந்த தொழுகையிலே நிற்கக்கூடிய நேரத்திலே மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். இந்த ஒரு தீமை, இந்த ஒரு ரியா நம் அனைவரிடத்திலும் இருக்கிறது. சாதாரணமாக நாம் தனியாக தொழக்கூடிய தொழுகைக்கும் பள்ளிவாசல் வந்து நாம் தொழக்கூடிய தொழுகைக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கு. பள்ளிவாசலிலேயே நாம் தனியாக தொழக்கூடிய தொழுகைக்கும் மக்கள் நம்மை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் தொழக்கூடிய தொழுகைக்கு வித்தியாசம் இருக்கிறது. வீட்டுல தொழுகிறோம், ஒரு மகரிபுடைய வக்து வருகிறது, எவ்வளவு நேரம் தொழுவோம்? இருக்கிறதுலே குர்ஆன்ல இருக்கக்கூடிய சின்ன ஒரு சூறாவை தேர்வு செஞ்சு வச்சு, அதான் குர்ஆன் 3ல ஒரு பங்கா இருக்குது குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொல்லிட்டு அது ஒரு சூறாவை தேர்வு செஞ்சுட்டு எவ்வளவு ஷார்ட்டா, எவ்வளவு விரைவாக தொழுகையை முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தொழுகிறோம். அதே தொழுகையை பள்ளிவாசல வந்து ஜமாத்து முடிஞ்சிருச்சு வந்து தனியா நின்று தொழுகிறோம். நம்மை அறியாம என்ன செய்யறோம்? 4 பேர் பாக்குறாங்க, இவ்வளவு சீக்கிரம் வேகமா தொழுகணுமா, கொஞ்சம் நம்ம தொழுகையை நீட்டி நிதானமா தொழலாமே என்று சொல்லி நம்மை அறியாமல் நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் இருக்கிறது. இதுதான் ரியா. திருமறை குர்ஆன் சொல்கிறது. இப்படி தொழக்கூடிய நபர்கள் குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கெல்லாம் கேடுதான் ஏற்படும். காரணம் என்ன? 2 விஷயம். தொழுகையிலே நிற்கக்கூடிய நேரத்திலே பாராமுகமாக, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், அல்லாஹ்விடத்திலே அந்த கூலியை பெற வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் இல்லாமல் வந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை. 2வது, அப்படி தொழக்கூடிய நேரத்திலே மக்கள் என்னை பார்க்கிறார்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய ருக்கு நீட்ட வேண்டும், நான் சஜ்தா இவ்வளவு வேகமாக செய்யக்கூடாது என்று சொல்லி மக்கள் பார்க்கிறார்கள் என்கிற அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஓரமாக இருந்தது என்று சொன்னால் இதுதான் ரியா. இந்த தீமை நம்மிடத்திலே இருக்கிறதா இல்லையா? இது தீமை என்று தெரியாத காரணத்தினால் தான் இது உள்ளத்துடைய மிக மோசமான ஒரு நோயாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நோய்களுக்கு தான் திருமறை குர்ஆன் அருமருந்தாக இருக்கிறது. ஒருவன் வந்து பள்ளிவாசல் வந்து தொழுகிறான், அப்படி தொழக்கூடிய தொழுகையிலே 100% அந்த தொழுகை அல்லாஹ்வுக்குரியதாக தான் இருக்க வேண்டும். அதில் 1% மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக இருந்தாலும்
அல்லது இமாமத்து செய்யக்கூடிய நபர் அவர் தொழுகையில ஓதக்கூடிய அந்த கிராத்து மக்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக அமைந்து விட்டாலோ அல்லாஹ்வின் பொருட்களை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அது காட்டுவதற்காக செய்யக்கூடிய அமலாக மாறிவிடுகிறது. அல்லாஹ்விற்கான உளத்தூய்மையுடன் செய்யக்கூடிய அமலாக இருப்பது கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போய் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊனல்லாஹ, மனிதர்களிலேயே மோசமானவர்கள் யாரு தெரியுமா? காஃபிர்களை விட, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய நபர்களை விட அல்லாஹ் மோசமான நபர்களாக சொல்லக்கூடியவர்கள் முனாஃபிகீன்கள். ஏன்? இரட்டை வேடம் போடக்கூடிய நபர்கள், நரகத்துடைய அடித்தட்டில் இருக்கக்கூடிய நபர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊனல்லாஹ, இந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வைதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகையிலே வந்து நின்றார்கள் என்று சொன்னால் சோம்பேறிகளாக வந்து நிற்பார்கள். இந்த சோம்பேறித்தனம் கூட எப்ப இருக்குது தெரியுமா? இந்த சோம்பேறித்தனம் கூட தனியாக தொழக்கூடிய நேரத்தில் தான் இருக்கும். பள்ளி வாசல்ல வந்து ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழக்கூடிய நேரத்தில், தஹியத்துல் மஸ்ஜித், தஹியத்துல் உது ஏதாவது தொழக்கூடிய நேரத்தில் இந்த சோம்பேறித்தனம் இருக்காது. இருந்தாலும் அதை மனிதன் வெளிப்படுத்த மாட்டான். தனியாக அவர் கொஞ்சம் தொழுது இருக்கான். தொழக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஒரு நபர் வராங்கன்னு வைங்களேன், சாதாரணமாக தொழக்கூடிய தொழுகை அவனை அறியாமல் நீட்டி விடுவான். சோம்பேறித்தனம் இருக்காது. ஒரு ஆர்வத்தை அவன் வெளிப்படுத்தி விடுவான். அவனை அறியாமல் செய்யக்கூடிய இந்த தவறு அவனுடைய அமலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இது முனாஃபிகீன்களுடைய தொழுகை. மேலும் சொல்கிறான், யுராஊன நாஸ, அவர்கள் தொழுகை மக்களுக்கு காட்டுவதற்காக இருக்குமே தவிர அல்லாஹ்விற்காக இருக்காது. தொழுகை இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே என்னுடைய தலையை வேறு யாருக்கும் நான் பணிய மாட்டேன், அல்லாஹ்விற்காக மாத்திரம் நான் பணிகிறேன் என்பவன் தான் முஸ்லிம். அப்படி அல்லாஹ்விற்காக என்னுடைய தலையை நான் சிரத்தை பணிய வைக்கிறேன் என்கிற அந்த நிலைக்கு வந்து நிற்கக்கூடிய நேரத்திலே மக்கள் பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு அம்சம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் முனாஃபிகீன்களுடைய தொழுகை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். திருமறை குர்ஆனிலே சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 142வது வசனம். அவர் தொழுகையும் இப்படிதான். தொழுகையில ஒரு மனிதன் எவ்வளவு நீட்டி நிதானமாக தினந்தோறும் தஹஜ்ஜத் தொழுதாலும் பரவாயில்லை, அந்த தொழுகை மக்களுக்கு காட்டுவதற்காக அமைந்து விட்டது என்று சொன்னார். ஃபஜ்ர் நேரத்திலே ஜமாத்துடன் தொழக்கூடிய நபராக இருந்தாலும் கூட அவ்வளவு தியாகத்தையும் குளிரும் மழையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்பை செய்து வந்து தொழுதாலும் கூட அந்த நபருடைய தொழுகை மக்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கிற அந்த அம்சம் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து தான தர்மம். தான தர்மத்தை பொறுத்தளவிற்கு, இந்த தான தர்மத்தை பொறுத்தளவிற்கு குறைந்தது 2 நபர் இருக்கும். எனக்கே நான் தான தர்மம் செய்ய முடியாது, நான் இன்னொருத்தருக்கு தரணும். தொழுகை எப்படி கிடையாது, தொழுகை நான் வேணா தனியா நான் தொழுதுக்கலாம். தான தர்மத்தை பொறுத்தளவிற்கு அந்த தான தர்மத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு நபர் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கணும், அல்லது ஒரு நபர் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாரு, நான் வாங்கக்கூடிய நபராக இருப்பார். 2 நபர்கள் வேணும். இப்படி 2 நபர்கள் சேர்ந்துதான் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்கக்கூடிய தான தர்மம். ஆனால் அந்த தான தர்மத்தை மார்க்கம் எப்படி செய்ய சொல்கிறது தெரியுமா? வலக்கரத்தில் தரக்கூடியது உன் இடக்கரத்துக்கு தெரியக்கூடாது. வலதுக்கும் இடதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவ்வளவு நீங்கள் ரகசியமாக வலக்கரத்துக்கு தரக்கூடிய அந்த தான தர்மம் இடக்கரத்துக்கு தெரியாத அளவிற்கு நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு தான தர்மத்திலே பேணுதலாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நாளை அரிசிலே 7 நபர்களுக்கு அரிசினுடைய நிழல் கிடைக்கும். அதில் ஒரு நபர் யார் என்று சொன்னார், தன்னுடைய தான தர்மத்தை வலக்கரத்தால் செய்த தான தர்மம் இடது கரத்துக்கு தெரியாமல் மறைத்திருப்பாரே, இவருக்கு அரிசியுடைய நிழலை அல்லாஹ் நிழலை இடத்தை தர இருக்கிறான். இந்த தன்மை நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லையா? தான தர்மத்தை பொறுத்தளவிற்கு அந்த தான தர்மம் செய்யக்கூடிய நபர்கள், கொடைவள்ளல்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த குறை நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லையா? குறைந்தபட்சம் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி அந்த தான தர்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லையா? அது மனிதன் விரும்பவும் செய்யறான்ல. ஒரு பள்ளிவாசலுக்கு ஏதாவது ஒரு ஸ்பான்சர் பள்ளிவாசலுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கான். ஒரு காலத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு டியூப்லைட்டை பள்ளிவாசலுக்கு வாங்கி கொடுத்தாலும் கூட அது யார் தந்தாங்க பேரை பதிச்சு தருவாங்க. ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபில்டர், அது தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு கேனை வச்சிருந்தாலும் கூட அதுல பேரை பதிச்சு தருவாங்க. அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாத்திருக்கிறான். அவ்வளவு மோசமான நிலைக்கு போல இருந்தாலும் கூட சில நேரங்களில் தான தர்மங்கள் செய்யக்கூடிய நேரத்துல இன்னார் தான் தந்தார் என்பதை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் இது யுராஊன நாஸ், மக்களுக்கு காட்டக்கூடிய அமலாக இருக்கிறது. அல்லாஹ்வின் பொறுத்திலே ரியா, அல்லாஹ் சாதாரணமாக இதை அங்கீகரிக்கவே மாட்டான். மறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமலாக இருக்கிறது. அல்லாஹ் தூக்கி எறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த தீமை நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லி காண்பிக்கிறது. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 264வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துப்திலு சதகாத்துக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் உங்களுடைய தான தர்மங்களை சொல்லி காட்டுவதற்காகவும்
தொந்தரவு தருவதற்காகவும் நீங்கள் தந்து வீணாக்கி விடாதீர்கள். கல்லதீன யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாசி, உங்களுடைய தான தர்மங்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தான தர்மம் செய்யாதீர்கள். அல்லாஹ் சொல்றான். தான தர்மங்கள் செய்ய சொல்லக்கூடிய மார்க்கம். தான தர்மத்தை விட கட்டாயமாக ஜகாத் இருக்குது. அகீமுஸ் ஸலாத்த வாத்து ஜகாத்த என்று சொல்லி திரும்ப திரும்ப நினைவுபடுத்தக்கூடிய மார்க்கம். தான தர்மம் செய்வதன் மூலமாக ஏராளமான சிறப்புகள் இருக்கு என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய தான தர்மங்களை ஒரு மக்களுக்கு தருகிறீர்கள், சொல்லி காட்டி நான் உனக்கு உதவி செய்தேனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான, எவ்வளவு ஒரு மனிதனுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் சொல்லக்கூடாது. சாதாரண நேரத்தை யாரும் சொல்ல, ஒருத்தர் தான தர்மம் தரானா சாதாரண நேரத்தை சொல்ல மாட்டான். ஆனா அவருக்கும் இவருக்கு ஒரு பகை ஏற்பட்டு விட்டாலோ, அவருக்கும் இவருக்கு ஏதாவது குடும்ப தகராறு ஏற்பட்டு விட்டாலோ ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் சொல்லி காட்டக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்த ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் கூட சொல்லி காட்டக்கூடாது. அல்லாஹ் சொல்றான். மூணாவது நபர் பார்த்து கூட சொல்லுவார், ஏங்க அவர் உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை வந்தாலும் கூட யார் தான தர்மம் தருகிறாரோ அந்த நபர் ஒருபோதும் சொல்லி காட்டக்கூடாது. ஏன்? ஒருவர் நம்முடைய கொள்கையில் இருக்கிறார், அந்த நேரத்தை தான தர்மம் செய்கிறோம், கொள்கையை விட்டு அவர் வேற கொள்கைக்கு போயிறார், அப்போ கூட இந்த தான தர்மத்தை நான் இந்த நபருக்கு செய்தேன் என்று சொல்லி காட்டக்கூடாது. அதை மார்க்கம் தடை செய்கிறது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொல்லி காட்டுவதற்கு மாத்திரம் கிடையாது, சில நேரங்களில் தொந்தரவு தருவதற்காக தான தர்மம் செய்யக்கூடாது. சிலர் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எப்படி அமைந்து விடக்கூடாது தெரியுமா? அந்த தான தர்மத்தையும் கொடுத்து யார் அந்த பொருளாதாரத்தை அவரிடத்தில் தான தர்மமாக பெற்றிருக்கிறார்களோ, வாங்கின பாட்டுக்கு உங்களுக்கு தெரியாம நான் வாங்கிட்டேன், அந்த வாங்கின ஒரு குற்றத்திற்காக இவ்வளவு அவமானப்படுத்துறேன், வாங்கின ஒரு குற்றத்திற்காக இவ்வளவு எனக்கு தொந்தரவு தருகிறேன் என்று அந்த நிலைமை வந்தால் அப்படிப்பட்ட தான தர்மங்களே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துபுதிலு ஸதகாத்துக்கும், உங்களுடைய தான தர்மங்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று சொல்கிறார். அதே மாதிரி மக்களுக்கு காட்டுவதற்காக ஒருத்தர் அமானிதமா நம்ம இடத்துல வந்து ஒரு உதவி கேட்டிருப்பார், தந்திருப்போம். 4 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சபையிலே அவர் மக்களுக்கு தெரிய வேண்டாம் என்கிற அடிப்படையில் வந்து கேட்டிருப்பார். அதை 4 மக்கள் முன்னாடி வெளிப்படுத்தி விடக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் லா தூபுதிலு ஸதகாத்துக்கும், நீங்கள் அப்படிப்பட்ட தான தர்மம் செய்யாதீர்கள், அது வீணானதாக இருக்கிறது என்று சொல்லி மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்ப தான தர்மத்திலும் கூட மக்கள் காட்டுவதற்காக என்கிற அந்த அம்சம் ரியா வந்துவிட்டது என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் புறத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத தான தர்மங்களாக மாறிவிடும். ஒரு ஹஜ் செய்கிறார், அப்படி ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் எத்தனை சொற்பமான நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏராளமான மனிதர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று இயங்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியிலே ஹஜ் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடியது சொற்பமான நபர்கள் கிடைக்கிறது. பொருளாதாரத்தின் மூலமாக, அவர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக, சென்று வருவதற்கான விசா மூலமாக சொல்லி சொற்பமான நபர்கள் கிடைக்கிறது. அந்த அமலை கூட பாழாக்கக்கூடியவர்களாக செய்து விடுகிறார்கள் இல்லையா? ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நேரத்துல ஒரு காலம் இருந்தது, ஒரு ஹஜ்ஜை செய்தால் ஹாஜி, 2-3 ஹஜ் செஞ்சா அல்ஹாஜி என்று சொல்லி அதற்கென்று பட்டங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் காலம் இருந்துச்சு. அது மாறினாலும் கூட இன்றளவும் கூட நம்மிடத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா? நான் ஹஜ் செய்து விட்டேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை மனிதர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அது ஹஜ்ஜல் மப்ரூராக எப்படி இருக்கும்? உங்களுடைய ஹஜ்ஜல் மப்ரூராக இருந்தால் சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று மார்க்கம் சொல்கிறதே, அப்படி அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை மக்களுக்கு காட்டுவதற்காக நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு தியாகங்கள் செய்தாலும் 40 நாட்கள் சொந்த ஊரை விட்டு பயணம் மேற்கொண்டு உணவில் சிரமம், தங்கக்கூடிய இடத்தில் சிரமம், போக்குவரத்தில் சிரமம் என்று சொல்லி ஏராளமான சிரமங்களுக்கு எல்லாம் உள்ளாக்கப்பட்டு பல நோய்வாய்ப்பட்டு ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு வருகிறார்கள். அதனுடைய கூலி எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கை சேதம். அந்த ஹஜ்ஜில் மக்களுக்கு காட்டக்கூடிய தன்மை இருக்கிறது. ஜகாத்திலும் மனிதர்கள் தான தர்மம் செய்யக்கூடிய ஜகாத்திலும் மனிதர்கள் காட்டக்கூடிய தன்மை இருக்கிறது. இப்படி ஒரு முஸ்லிம் எந்தெந்த அமல்கள் எல்லாம் செய்தால் நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெற முடியுமோ, வெற்றி பெற முடியுமோ, அந்த அனைத்து அம்சங்களையும் அளிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடு அந்த அமல்கள் எல்லாம் அளிக்கக்கூடிய அளவிற்கு மாறிவிடுகிறது. மக்களுக்கு காட்டக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ்வின் புறத்தில் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, சுனன் நஸீங்க ஹதீஸ் கிதாபிலே 3137வது செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நாம் திரும்ப திரும்ப கேட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒரு 3 நபர்கள் தான் முதல்ல விசாரிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த ஹதீஸ் அறகுறையா கேட்டு என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? அந்த 3 நபர்ல யாரெல்லாம் வச்சிருந்து துவா கேட்டக்கூடாது. நிறைய பேர் பயான்ல தூங்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நான் ஏதோ அறகுறையா கேட்டு அப்புறமா சரி என்னை ஆக்கிரியாலாம் கை கேட்டுவாங்க. அப்படி கேட்டக்கூடாது.
அந்த 3 நபர்கள் யார்? எல்லாருக்கும் அதை எதிர்பார்க்க இருக்குல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இருக்கிறார்கள். இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, ஊருக்கும் கேஸ் தட்டுப்பாடு இருக்கும். நீங்க ஒரு சிலிண்டர் வாங்கறதுக்கு போறீங்க, யாருமே இல்லாத போது போய் எடுத்துட்டு வரதான் நீங்க ஆசைப்படுவீங்க. போய் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு கியூ இருக்கிறது, பெரிய லைன்ல நின்று எடுத்துட்டு வரலாமான்னு சொல்லி சிரமப்படுவோம். ஒரு ஊரில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேலை நடத்துவதற்காகவே காற்றுக்குள் இருக்க நான் காத்துட்டு இருக்க மாட்டேன், காற்றுக்குள் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதன் மஹ்ஷர் மைதானத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் படைக்கப்பட்ட அனைவரும் அழிக்கப்பட்டு எழுப்பப்பட்டிருப்பார்கள். அனைவரும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல முதல்ல நம்மள அல்லாஹ் விசாரிச்சுட்டா பரவாயில்ல நினைப்பாங்க. அது இயல்புதான். ஆனா இந்த முதல் 3 நபர்கள் யார்? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இத்தனை நபர்கள் இருக்காங்களே, அந்த அத்தனை நபர்களை விட்டு அல்லாஹ் 3 பேரை விசாரிச்சு முதல்ல தீர்ப்பு கொடுத்துருவான். அது யார் அந்த 3 பேர்? உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே அந்த நபருக்கு அல்லாஹ் போர்க்களத்திலே கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகுவதற்கான வாய்ப்பை எல்லாம் வழங்கி இருப்பான். அவரும் உலகத்தில் நின்று போராடி இருப்பார். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் அதிகமாக நேசிக்கக்கூடியது என்ன தெரியுமா? தன் உயிரை தான் நேசிப்பான், வேற எதையும் கிடையாது. காசு பணத்தை நேசிக்கக்கூடிய கஞ்சனால் ஒரு நபர் இருந்தாலும் கூட தன்னுடைய உயிருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் அதையெல்லாம் செலவிட்டு தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பான். அவன் உயிரை தான் அவன் நேசிப்பான், மாற்றுக்கருத்தே. அவன் உயிருக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. அப்ப தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே துச்சமாக மதித்து அர்ப்பணிப்பு செய்வதற்காக பல உழைப்பை செய்து தியாகம் செய்து போர்க்களத்திலே நின்று போரிட்டு அந்த போர்க்களத்தின் வேதனையுடன் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய புறத்திலே மிகப்பெரிய அந்தஸ்திற்குரியவன் ஷஹீத், மாற்று கருத்து கிடையாது. முதல்ல அல்லாஹ் அந்த ஷஹீதை கூப்பிடுவான், கூப்பிட்டு கேட்பான், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே உனக்கு என்னுடைய பாதையிலே போர் புரிவதற்கான வாய்ப்பை வழங்கியிருந்தேன், உனக்கு வீரத்தை வழங்கியிருந்தேன், பலத்தை வழங்கியிருந்தேன், அதை வைத்து நீ என்ன செய்தாய்? அந்த நபர் என்ன தெரியுமா நினைப்பான்? தியாகம் செஞ்சிருக்கான்ல, அவனுக்கு மக்களுக்காக காட்டினதெல்லாம் அவன் நினைவுல இருக்காது. ஏன்? அவன் உடலை வருத்தி தியாகத்தை செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டு விட்டான். அவனுக்கு என்ன சிந்தனை இருக்கு தெரியுமா? யா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதையிலே நான் போரிட்டேன், ஆனா உனக்காக நான் போரிட்டு இதோ நான் ஷஹீதாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கேன் என்று அவன் நினைப்ப அப்படிதான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? இது உள்ளத்துடைய நோய், அவனுக்கே தெரியாது. அவனுடைய அந்த 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 போர்க்களத்திலே அவன் நின்று போரிட்டதிலே ஒரு சின்ன ஒரு பங்கு மனிதர்கள் காட்டக்கூடியதாக இருக்கிறது என்கிற சிந்தனை அவனுக்கு இருக்காது. அல்லாஹ் சொல்லுவான், எல்லாம் நான் உன்னுடைய பாதையை போரிட்டு உன்னுடைய பாதையை நான் கொல்லப்பட்டு விட்டு இருக்கிறேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய், நான் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்மைதான், அதன் மூலமாக நீ போரிட்டது உண்மைதான், அதன் மூலமாக நீ ஷஹீதாக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் நோக்கம் என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் உன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக நீ செய்தாயே தவிர எனக்காக அந்த அமல் இல்லை. எனவே இவனை தரதரவென்று இழுத்து நரகத்திலே கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்லப்படும். அடுத்து ஒரு நபர் கொடைவள்ளலாக வாரி வாரி இறைத்திருப்பார். அந்த நபரை அல்லாஹ் அழைத்து கேட்பான், உனக்கு உலகத்துல வாழும்பொழுது நிறைய பொருளாதாரத்தை தந்திருந்தேனே, எத்தனையோ நபர்களுக்கு ஒரு வேலை உணவில்லாத நேரத்துல அல்லாஹ் ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை தரான்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய அருள் தான், நியமத்து தான். அத்தனை பொருளாதாரத்தை நான் தந்திருந்தேன், என்ன செய்தாய்? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே நான் செலவிட்டேன், வாரி வாரி நான் எடுத்து கொடுத்தேன் என்று சொல்லுவான். அதை செஞ்சது உண்மைதான், மாற்றுக்கிறது கிடையாது. அவன் பொய் சொல்லல, அதுதான் செஞ்சான். ஆனா அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய், உனக்கு நான் வழங்கிய செல்வம் உண்மை, அதை நீ செலவு செய்தது உண்மை, ஆனால் யாருக்காக செலவு செய்தாய்? மக்கள் எல்லாம் உன்னை மெச்ச வேண்டும், மக்கள் எல்லாம் உன்னை கொடைவள்ளல் என்று புகழ வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். எனவே உனக்கு இங்க எதுவுமே கிடையாது, இவனை கொண்டு போய் நரகத்திலே கொண்டு போய் வீசுங்கள் என்று சொல்லப்படும். அவனும் நரகத்தை போய் விடுவான். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நபர், மார்க்க அறிஞரை அல்லாஹ் அழைப்பான். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்திலே மிக முக்கியமான அழகான செல்வம் என்று தெரியுமா? மார்க்க கல்விதான். மார்க்க கல்விக்கு நிகராக அல்லாஹ் எந்த ஒரு செல்வத்தையும் யாருக்கும் வழங்கவில்லை. அவ்வளவு ஒரு மனிதர் எல்லாம் ஒரு அமானிதம் என்றே கருதாத அளவுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய செல்வம் மார்க்க கல்விதான், மார்க்க தெளிவுதான். எத்தனையோ நபர்கள் இதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மார்க்க கல்வி அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட வழிகேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே எந்த மதரசா பக்கமே போயிருக்க மாட்டான். அல்லாஹ் தௌஹீத் என்கிற கொள்கையை தந்திருப்பான், மார்க்க தெளிவை ஏற்படுத்தியிருப்பான். இதற்கு நிகராக அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் எந்த ஒரு அருட்கொடையும் வழங்கவில்லை என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அருட்கொடை மார்க்க கல்விதான். கேட்பான்ல, உனக்கு வழங்கினே அது என்ன செஞ்ச? யாரெல்லாம் நான் மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், குர்ஆனுடைய அறிவை எனக்கு தந்திருந்தாய், குர்ஆனை மக்களுக்கு நான் கற்றுத் தந்தேன், மார்க்கத்தை எனக்கு நீ மார்க்க அறிவை ஞானத்தை வழங்கியிருந்தாய், மக்களுக்கு நான் மார்க்கத்தை எடுத்து சொன்னேன். பேச்சாளராகவோ
ஒரு மௌலவியாகவோ அல்ல மதரசாவில் நடந்து ஏதாவது ஒரு முறையில் மார்க்கத்தை எடுத்து சொன்னேன். அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான், நீ மார்க்க கல்வி உனக்கு வழங்கியது உண்மை, அதை நீ மக்களுக்கு எடுத்து சொன்னது உண்மை. ஆனால் அதனுடைய நோக்கம் நீ எனக்காக நீ அதை செய்யவில்லை, மக்கள் மெச்ச வேண்டும், உன்னை மிகப்பெரிய மார்க்க அறிஞர் பேச்சாளர் என்று மக்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக நீ செய்தாயே, உன்னுடைய அமலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இவரையும் அழைத்து தரதரவென்று நரகத்திலே கொண்டு போய் கடாசம் என்று சொல்லப்படும். இந்த செய்தி நான் என்ன தௌஹீதுக்கு வந்தாலும் முதல்ல கேள்விப்படுறோமா? பல தடவை கேள்விப்பட்டு மனனம் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் ஏன் அதை நம்ம சிந்தித்து பார்ப்பது கிடையாது? இந்த ரியாவை ஒரு நோயாகவே நாம் பார்ப்பது கிடையாது. அப்ப இந்த 3 நபர்கள் குறித்து ரசூலா எப்படி எச்சரிக்கை செய்யறாங்க? மேலும் ரசூலா சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபிலே 2987வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க, மன் யஸம்மி யுஸம்மி இல்லாஹு, யார் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவருடைய அமல்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறார்களோ, மக்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய தன்மை இல்லாமல் மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அடிப்படையில் யார் சில அமல்களை செய்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களுடைய அந்தரங்கங்களை நாளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். மனிதன் என்ன நினைப்பான் தெரியுமா? நான் செய்யக்கூடிய நன்மைகள் தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் நினைப்பானே தவிர அந்தரங்கள் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். எல்லா மனிதனுடைய சிந்தனை அப்படிதான் இருக்கும். மனிதனுக்கு என்று குறைகள் இருக்கும், மனிதனுக்கு என்று சொல்லி சில பாவங்கள் செய்வான், தனிமையிலே சில பாவங்கள் செய்ய, இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யார் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சில அமல்களை செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய அந்தரங்களை அல்லாஹ் நாளை மறுமையிலே வெளிப்படுத்துவான். என்ன அந்தரங்கள்? எப்படிப்பட்ட அந்தரங்கங்கள்? யாருக்கும் தெரியக்கூடாது என்று ஆசைப்பட்டிருப்பையே அந்த அந்தரங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஏன்? யாருக்கும் தெரியாமல் உன்னால் அமல் செய்ய முடியல, அதனால் யாருக்கும் தெரியாமல் நீ மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்தரங்கங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று சொல்லி காட்டுறாங்க. மேலும் சொல்லி காட்டுறாங்க, ஒமன் யுராயி யுராயி லாஹு, யார் தன்னுடைய அமல்களை காட்சி பொருளாக்கணும், டிஸ்பிளே பண்றது, அவன் செய்யறதை விளம்பரப்படுத்தக்கூடிய நோக்கத்திலே யார் செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய தீமைகளை குற்றங்களை அல்லாஹ் நாளை மறுமையிலே விளம்பரப்படுத்தி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய செய்தி சஹீஹுல் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபிலே 2987வது செய்தியாக இருக்கு. அப்ப மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களிலேயே மிக மோசமான நோயாக எது இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை அறியாமல் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயாக இருக்கக்கூடியது இந்த ரியா. காட்டுவதற்காக ஒரு அமலை செய்கிறார்களே, இதுதான் இருக்கிறது. இது ஒரு மருத்துவத்தை போய் கேட்ட கண்டுபிடிப்பாங்களா? போய் அவனுக்கு பரிசோதனை பண்ணி, ஏங்க எனக்கு ஏதாவது நோய் இருக்கா உள்ளத்துல பாருங்க, இல்லைங்க எனக்கு நல்லா தான் இருக்கீங்க, இல்ல நான் சில அமல்களை நான் செய்யறேன், நான் நல்ல காரியங்கள் செய்யறேன், காட்டுறதுக்காக சரி, இதெல்லாம் ஒரு விஷயமாக என்று நினைப்பார்கள். திருமறை குர்ஆன் சொல்கிறது, இது மிகப்பெரிய உள்ளத்துடைய நோய். அவனுடைய இம்மை வாழ்க்கையை மாற்றம் கிடையாது, மறுமை வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய மிக மோசமான நோயாக இருக்கிறது என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல காட்டக்கூடிய செய்தி அஹ்மது ஹதீஸ் கிதாபிலே 23630வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இன்ன அஹ்வஃப மா அஹாஃபு அலைக்குமுஷ் ஷிர்குல் அஸ்கர், மக்களே, நான் எனக்கு பின்பாக உங்கள் குறித்து அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் வாழும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கான வழிகாட்டியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பிரிந்ததற்கு பிறகு அந்த சஹாபாக்கள் வழி தவறுவார்கள் என்கிற அந்த விஷயத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, நான் இந்த விஷயத்தை பயப்படுறேன், இந்த விஷயத்தை நான் அஞ்சுகிறேன், நீங்க பார்த்திருந்துக்கங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு பின்பாக நான் உங்கள் குறித்து அதிகமாக அச்சப்படுவது எது குறித்து தெரியுமா? ஷிர்குல் அஸ்கர் என்கிற இந்த தீமை குறித்து நான் அதிகமாக அச்சப்படுகிறேன். உடனே சஹாபாக்களுக்கு புதுசா ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, கால வமா ஷிர்குல் அஸ்கர் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஷிர்குல் அஸ்கர் அப்படின்னா என்ன? ஷிர்க் என்னன்னு தெரியும், சஹாபாக்களுக்கு தெரியும். அக்கு வேறு ஆணி வேறாக அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் நடத்திட்டாங்க. நேரடியான ஷிர்க், மறைமுக எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக பாடம் நடத்திட்டாங்க. இந்த ஷிர்குல் அஸ்கர், சின்ன இணை வைப்புனா என்னன்னு கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு ஷிர்க் குறித்து ரசூலுல்லாஹ் பாடம் நடத்திருக்காங்க? சஹாபாக்கள் எல்லாம் எதையெல்லாம் ஷிர்க் நினைக்கலையோ, அது மாற்று சமுதாயத்திடமிருந்து வந்த ஒரு புகாராக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கூட ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு யூதர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, யா முஹம்மத் இன்னக்கும் துனத்திதுன் வ இன்னக்கும் துஷ்ரிகுன், முஹம்மதே, உங்களுடைய தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு போட்டியாளர்களை ஏற்படுத்துறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யாரு சொல்றா?
அல்லாஹ்விற்கு மகன் இருப்பதாக நம்பக்கூடிய யூதன் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய தோழர்கள் இந்த 2 ஷிர்க் செய்றாங்க, 2 விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு போட்டியாளர்கள் ஏற்படுத்துறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்க. எப்படி? அவர்கள் சத்தியம் செய்யக்கூடிய நேரத்திலே அவர்கள் வல் காபா என்று காபாவின் மீது சத்தியம் செய்கிறார்கள். இது ஒரு ஷிர்க். அல்லாஹ்விற்கு காபாவின் மீது சத்தியம் செய்கிறது, இது ஷிர்க். அதே போல ஏதாவது ஒரு விஷயம் நடந்து விட்டது என்று சொன்னால் மாஷா அல்லாஹ வஸஹத, அல்லாஹ்வும் இந்த தூதரும் நாடியது மாதிரி நடந்துருச்சு என்று சொல்கிறார்கள். உங்களை கொண்டு போய் நபிகள் நாயகத்தை அவங்க நம்பல, ஆனா அவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இறை தூதர்னு இருக்கக்கூடிய உங்களை கொண்டு போய் அல்லாஹ் இடத்துல போய் வைக்கிறாங்களே, இது ஷிர்க் தானே, அல்லாஹ்க்கு போட்டியாளரை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார சொல்றாங்க. அதை கூட ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. சஹாபாக்கள் அழைத்து சொல்றாங்க, இதற்கு மேல் நீங்கள் அல்லாஹ்விற்கு நீங்கள் காபாவின் மீது நீங்கள் சத்தியம் செய்யக்கூடாது. அப்படி சத்தியம் செய்வதாக இருந்தால் வல் ரப்பில் காபா, காபாவை படைத்த இறைவன் மீது சத்தியம் என்று நீங்கள் செய்யுங்கள். அதே போல ஏதாவது ஒரு விஷயம் நடந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் மாஷா அல்லாஹ் வஸஹத என்று சொல்வதற்கு பதிலாக மாஷா அல்லாஹ வஸும்ம ஸஹத, அல்லாஹ் இதை நாடிவிட்டான் பிறகு இந்த தூதரும் நாடிவிட்டார் என்ற அந்த அர்த்தத்தை நீங்கள் சொல்லுங்க என்று சொல்லி இவ்வளவு சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஷிர்க்கை கூட ரசூலுல்லாஹ் வந்து மூளையில கிளி எரிஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை நான் அதிகமாக அஞ்சுவது ஷிர்குல் அஸ்கர் என்கிற சிறிய இணை வைப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த ஷிர்குல் அஸ்கர்னா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கால ரியா, மக்களுக்கு காட்டுவதற்காக நீங்கள் ஒரு அமல் செய்கிறீர்களே இதுதான் ஷிர்குல் அஸ்கர் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க, ரொம்ப திடுக்கிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யகூலுல்லாஹ அஸ்ஸ வஜல்ல லஹுமல் யௌமல் கியாமத்தி, நாளை மறுமையிலே அல்லாஹ் என்ன செய்வானாமா, விசாரணை நடக்கக்கூடிய நேரத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வெகுமதியை பெற வேண்டும், கூலியை பெற வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் அவர்களுக்கு சொல்வானாம், இதா ஜஸா அன்னாஸ பி அமாலிஹிம், அல்லாஹ்வுடைய கூலியை பெற வேண்டும், உலகத்தில் நிறைய அமல் செஞ்சிருப்பான், எப்படியாவது அல்லாஹ்விட போய் கூலியை வாங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இத்ஹபு இல்லல்லதீன குந்தும் துராஊன ஃபித் துன்யா, ஏப்பா நீங்க உலகத்தில் நிறைய அமல் செஞ்சீங்களே, அந்த அமல்களுக்கான கூலியை யார்கிட்ட நீங்க போய் வாங்கணும் தெரியுமா? ஃபந்துர் ஹல் தஜிதூன இந்தஹும் ஜஸாஅன், உலகத்தில் யாரெல்லாம் மெச்ச வேண்டும், எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்க அமல்கள் செய்தீர்களோ அந்தந்த நபர்கள் எல்லாம் யார்கிட்ட காட்டுவதற்காக செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட போய் நில்லுங்க. அவங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது நல்லவங்கள் செய்வார்கள், நன்மைகள் தருவார்கள், உங்களுக்கு வெகுமதிகள் தருவார்கள். அந்த நபர்கிட்ட போய் நீ வாங்கிட்டு போயிருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் பேருபகாரம் இந்த நாளிலே கிடைக்காது என்று சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை வழங்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறான். அன்றுக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனை ஒரு அற்புதமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது என்கிற அந்த பார்வை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி ஏராளமான காரணத்திற்காக திருமறை குர்ஆன் அருளப்பட்டிருந்தாலும் கூட திருமறை குர்ஆனுடைய ஒரு பிரதானமான நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் வஷிஃபாஉ லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு இது அருமருந்தாக இருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது. அப்ப உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கிறது என்று சொன்னால் முதலில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். நேரத்தின் குறைவாக ஒரே ஒரு நோய் தான் பார்த்தோம். என்ன நோய் அது? ஒரு அமலை செய்கிறார்கள், அந்த அமல் மக்கள் காட்டுவதற்காக செய்துவிட்டால் அது ரியா என்ற அந்த கோணத்திலே மாறிவிடும். அந்த அமலிலே இஹ்லாஸ் இருக்காது, உள தூய்மை இருக்காது. அப்படி அந்த அமல் அமைந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலே ரத்து செய்யப்படக்கூடிய அமலாக மாத்திரம் இல்லாமல் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து போய் நிற்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உனக்கு எதுவுமே கிடைக்காது. யாருக்கு காட்டுவதற்காக நீ செய்தாயோ அந்த நபர்களை போய் தேடி பிடித்து பார், மறுமையில் எங்கேயாவது இருப்பாங்க, அவனை தேடி பிடித்துக் கொண்டு அவர்களிடத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொள், என்னிடத்திலிருந்து உனக்கு எந்த நன்மையும் வழங்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இப்படிப்பட்ட நோயை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் இது மாதிரியான சிந்தனைகள், இது மாதிரியான செயல்பாடுகள் நம்முடைய அமல்களை வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக சுதாரித்து விட்டு இந்தந்த விஷயங்களை நினைவு கூர்ந்து அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத் தந்திருக்கிறான், திருமறை குர்ஆனை உள்ளத்துடைய நோய்களுக்கெல்லாம் அருமருந்தாக தந்திருக்கிறான் என்று சொல்லி திருமறை குர்ஆன் வசனங்களை நோக்கியும் அதற்கு விளக்கமாக வந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நோக்கி மீளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.